வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தடவை பாத்தீங்கன்னா கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு டேபிள்ல உட்கார வர்றாரு. அதுல ஒரு கோலா பாட்டில வச்சிருக்காங்க. அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு தண்ணி பாட்டில் தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாரு. அந்த கோலா கம்பெனியோட அந்த பிராண்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு இறங்கிருச்சு. இதே மாதிரி ஒரு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது நம்ம தர்பூசணி பழம் தண்ணி பழம் பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் நம்ம கிடைக்கும் போது சும்மா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இந்த நேரம்னு பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஒண்ணு கிளம்பி அதுல சாயங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதாவும் முழுக்க முழுக்க நீங்க பாக்குற தர்பூசணி பழம் எல்லாமே சாயம் தடவி இருக்கு. அதனால சாப்பிட்டா உங்களுக்கு கேன்சர் வரும், தவிர்த்துருங்கன்னு சொன்னதுனால தர்பூசணி வியாபாரிகள் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். முதல் தர்பூசணி ஆஃப் த சம்மர் சாப்பிட்டீங்களா நீங்க? கோட்டன் டிஷர்ட்டை போட்டனால ரொனால்டோ ரெஃபரன்ஸும் பல வழியில யோசிச்சாங்க. அதான் புரியுது. இந்த அளவுக்கு கூட ஒரு எஃபர்ட், எவ்வளவு எஃபர்ட் போடுறேன் நானு. அதான் ஒவ்வொரு வீடியோல நீங்க மறைமுகமா எஃபர்ட் பண்றீங்க, ஆனா யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க சொல்றான், ஏய் சட்டையை மாத்தி மாத்தி போட்டிருக்க, ஆனா ஒரே நாள் எடுத்து எங்களா பைத்தியக்காரன் நினைச்சிருக்க, டேய் உன்னை பைத்தியக்காரன் நினைக்கலடா, உன்னை வேல்யூ பண்ணிருக்கா, அதனால தான் அந்த எஃபர்ட் எடுத்திருக்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி விடுங்க. இப்ப என்னன்னா, ஒரு பெரிய நஷ்டம் என்பது விவசாய பெருமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய நஷ்டத்தை பற்றி சொல்லும்போது நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா போன வருடங்கள் இதே சீசன்ல கிட்டத்தட்ட 1 டன் தர்பூசணி 10,000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை சீசன்ல வாங்குறதுக்கு ஆள் இல்லாம போயிருக்கு. ஏன்னா வியாபாரம் பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா வெயில் அதிகரிச்சுட்டு இருக்குது. மக்கள் கண்டிப்பா தர்பூசணி பக்கம் போவாங்க, வாங்குவாங்க. ஆனா இன்னைக்கு நட்டம் ஆகுது. என்னன்னு பார்த்தா இப்ப 1 டன் தர்பூசணி 3,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது விவசாயிகள்ட்ட இருந்து. ஒரு டன் கொஞ்சம் யோசிங்க. 1 டன் தர்பூசணிய ஒருத்தர் 3,000 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா அவர் எப்படி இந்த மண்ணுல வாழ முடியும்? அப்ப விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எதனால இந்த நஷ்டம் அப்படிங்கும் பொழுது ஒரு சிலருடைய தவறான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம தனிப்பட்ட ரீதியாலாம் நம்ம பேச தேவையில்லை. ஒரு அதிகாரி அவர் அவேர்னஸ் பண்றாரு, கலப்படம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் அவேர்னஸ் பண்றாரு, பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த அவேர்னஸ் செய்யறதுல அவர் சில வழிமுறைகளை சொல்றாரு. அந்த வழிமுறைகள் அந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய வழிமுறைகளா அப்படின்னு பார்த்தா அது பிரச்சனை. என்ன வழிமுறை சொல்றாரு? இப்ப இந்த தர்பூசணிக்கே நான் வரேன். தர்பூசணியில் கலப்படம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த அதிகாரி என்ன சொல்றாரு, அந்த பழத்தை அறுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல நீங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை கொண்டு போய் தொட்டு பாருங்க. அப்படி தொட்டு பார்த்து கலர் ஒட்டுச்சுன்னா அது கலப்படமான தர்பூசணி. தொட்டு பார்த்து கலர் ஒட்டலை அப்படின்னா அதுல கலப்படம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவர் சொல்றாரு. அதை வீடியோல பதிவு பண்றாரு. இப்ப இதையும் மக்கள் சரி ஓகே, ஒரு ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸரா இருக்காப்புல, அப்ப நம்ம அவர் சொல்றது உண்மையா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் டிஷ்யூ பேப்பரோடய போறாங்க இந்த கடைகளுக்கு. தர்பூசணி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தர்பூசணியும் தொட்டு பாக்குறாங்க. அந்த தர்பூசணி எல்லாத்துலயும் கலர் ஒட்டுது. உடனே பாத்தீங்களா இது எல்லாமே கலப்படம் அப்படின்னு சொல்லி மக்கள் மூளை குழம்பிருச்சு. இதுதான் இங்க பிரச்சனை. உண்மையை கொஞ்சம் யோசிங்க. எந்த ஒரு பழத்துல நீங்க ஒரு வெள்ளை கர்ச்சிப்பியோ இல்ல வெள்ளை டிஷ்யூ பேப்பரே தொட்டா கலர் ஒட்டாது. மாம்பழத்தை சாப்பிடும்போது நீங்க தொட்டு பார்த்து எல்லோ கலர் ஒட்டும். இல்ல நீங்க பீட்ரூட் இந்த மாதிரி எந்த கலரான ஒரு ப்ராடக்ட்ல ஒரு பழம் இருக்குன்னீங்கன்னா கூட அந்த பழத்தை நீங்க தொட்டீங்கன்னா அதோட கலர் கண்டிப்பா ஒரு வெள்ளை துணிலையோ இதுலயோ ஒட்டத்தான் செய்யும். இப்போ திராட்சையா இருக்கட்டும், நாவல் பழம்லாம் இதெல்லாம் கெமிக்கல்டு ஃப்ரூட்ஸா? அப்ப இயற்கையான நிறமிகள்னு ஒண்ணு இருக்கு, செயற்கையான நிறமிகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த செயற்கையான நிறமிகள் தான் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறமிகளாக இருக்கும். செயற்கையாக அந்த கெமிக்கல் பேஸ்டு கலர்ஸ். இயற்கை நிறமிகள் நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை, மாறாக அவைகள் நமக்கு ஒரு ஊட்டச்சத்தாகவும் சத்தான ஒரு உணவாகவும் இருக்கும் இயற்கை நிறமிகள். இப்ப இயற்கை நிறமி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தர்பூசணிக்குள்ள இருக்கக்கூடிய நிறமி, அந்த சிகப்பு கலரை உருவாக்கக்கூடியது பாத்தீங்கன்னா லைகோபின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு. இந்த லைகோபின் இயற்கையாகவே தர்பூசணியில் இருக்கக்கூடிய நிறமி. இந்த நிறமி நீங்க எந்த ஒரு தர்பூசணியை நீங்க செடியில இருந்து பிச்சு எடுத்து கொண்டு அறுத்து நீங்க தொட்டீங்கனாலும் வரும். இதை கலப்படம், அதாவது அந்த தர்பூசணியோட கலரை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கலப்படம் செய்யறத இந்த முறையிலிருந்து கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு ப்ராப்பரா அதை எடுத்துக்கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிறமிகள் கலக்கப்பட்ட ஒரு தர்பூசணியை கண்டுபிடிக்கணும்னா லேப்ல கொண்டு போய் கொடுத்து அந்த லேப்ல அந்த செயற்கை நிறமிகள் அதுல இருக்கான்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க முடியும். இல்ல ஏதாவது ஸ்மெல் இதெல்லாம் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிறமிகள்ல பெரும்பான்மையா ஸ்மெல் அடிக்காது, உங்களுக்கு தெரியும். ஆர்டர்லெஸ்ஸா தான் இருக்கும். அதுக்கு இல்ல அதே ஸ்மெல்லே கூட பண்ண முடியும். அதனால அதை நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனா தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற முறை பொய்யான ஒரு முறை. அந்த முறையை வெறும் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு எல்லாரும் போய் தர்பூசணி தொடுறாங்க. கரையான உடனே அது கலப்பட தர்பூசணி நினைச்சு வாங்குறத தவிர்த்துட்டாங்க. இந்த தவறான அவேர்னஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வெயில் காலத்துல தர்பூசணி வாங்குறவங்களோட எண்ணிக்கை பெரிய அளவு குறைச்சிருச்சு. அதனால தர்பூசணி அதிகமாக உற்பத்தி ஆனாலும் அதை வாங்குவதற்கு மக்கள் தயங்குவதால்
ஒரு பெரிய நட்டத்தை விவசாய பெருஞ்சமூகம் இன்னைக்கு ஃபேஸ் நேரா இதோட எஃபெக்ட் அங்க அடிக்குது. வாங்குறது இல்ல வியாபாரிகள். இப்ப இது விவசாயிகளுக்கு என்ன தப்பு? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தர்பூசணி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி நிறமிகள் கலக்கப்பட்டாங்க கூட அது யாருடைய குறை? நடுவில் எவனா வாங்கி வியாபாரியோட குறை. இப்ப நான் வந்து தமிழக அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க இந்த இது போட்டு கல்லு போட்டு பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லி இந்த கெமிக்கலை வச்சு பழுக்க வைப்பாங்க, மாம்பழம் பண்ணுவாங்க. இந்த மாம்பழத்தெல்லாம் கல்லு போட்டு பழுக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கொட்டுனீங்களே, எத்தனை பேர் கைது பண்ணீங்க? சட்ட விரோதம் தானே. அந்த கல்லை விற்பனை செய்யற, அந்த கல்லை உற்பத்தி செய்யற, அதாவது கல் இந்த சென்ஸ் அந்த கெமிக்கல், அது பேர் நம்ம தமிழ்ல அது கல்லும்பாங்க. அது ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். கெமிக்கல் வார்த்தையில கடைசியில கல்லில் தானே முடியுது, அப்படியே வச்சுக்கலாம். அது ஒரு ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கும். அந்த கெமிக்கல் ஸ்டோன் அதை உள்ள வச்சோடனே அது அந்த ஒரு வெப்பம் மாதிரி உருவாக்கி அதை சீக்கிரம் பழுக்க வச்சிரும். மாம்பழம், வாழைப்பழம் இது எல்லாத்தையும் அந்த முறையில பழுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அது அந்த சீசன்ல, மாம்பழ சீசன்ல கடைகள்ல போயிட்டு அந்த மாம்பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்ல போட்டு எரிப்பீங்க, இல்ல பெனாயில் ஊற்றி ஏதோ இது பண்ணி இது பண்ணுவீங்க. நான் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் செய்யறது சரி. ஆனா அவ்வாறு விற்பனை செய்த நபர்கள் மீது ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்தீங்களா? அதை அழிச்சிங்க. மித்தபடி இவங்களுக்கு கடைகளை சீல் வச்சிங்களா, மூடினீங்களா? ஏன் அதை செய்யல? மாம்பழத்தை தான் அழிச்சிங்க. ஆனா அந்த கடைகளை மூடுறது இல்ல, அந்த கடைகளுக்கு சீல் வைக்கிறது இல்ல, அது மாதிரி தவறு செய்யறவங்கள தண்டிக்கிறது இல்ல. அப்படி தண்டிக்காதனால என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அவங்க வைப்பாங்க. அந்த ஒரு நாளைக்கு நீ வந்து இருக்க கடிதா மாத்துவ, மித்த நாள் எல்லாம் பழத்தை ஈஸியா பழுக்க வச்சிடலாம். வருஷத்துக்கு சீசன் வரும், ஏப்ரல் மே ஜூனுக்கு இதை வந்து பண்ணிடுவாங்க. சோ இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப அந்த கெமிக்கல் உற்பத்தி செய்யறவங்களோ, அந்த கெமிக்கலை விற்கிறவங்களோ அங்கேயே தானே வாங்குறாங்க. அவங்கள தடுத்தீங்களா? அந்த கெமிக்கலை இது பண்ணி நிப்பாட்டினீங்களா? விற்காம பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப இது என்ன மாதிரியான நடைமுறை? சரி, இப்ப நான் கேக்குறதுன்னா, இந்த மாதிரி இந்த பழுக்க வைக்கிற பழங்கள் இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்றோம் வாங்கி. அது நமக்கு தெரியாது அது பழுக்க வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியறதுல நம்ம வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வாழைப்பழம் எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். மாம்பழம் சீசன் அப்போ மாம்பழங்கள் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா பழுக்க வைக்கிறதாங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இது எந்த முறைமையிலுமே விவசாயிகளுக்கு அவங்க எந்த தப்பையும் பண்றது இல்லை. ஆனா பாதிப்பு யாருக்கு? விவசாயிகளுக்கு. எது பிரச்சனை? எல்லாம் வியாபாரிகள் செய்யற பிரச்சனை. ஆனா வியாபாரிகள் செய்யற பிரச்சனை எல்லாம் விவசாயிகளை பாதிக்குது. இப்ப தர்பூசணியில அது அப்படியே பாதிக்குது. இப்ப மாம்பழம் இதுல எல்லாம் கூட விவசாயிகள் சைட்ல இருந்து காய் போயிடும். அதுக்கப்புறம் அவன் கல்லு போட்டு பழுக்க வச்சா இது பண்ணானா அதை வாங்காம போயிடுவாங்க. அந்த இது சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். விவசாயிகளை பெருசா பாதிக்கல. ஆனா தர்பூசணின்னு வரும்பொழுது மக்கள் வாங்கி சாப்பிடுறதே நிப்பாட்டுறாங்க. அதனால கொள்முதல் பண்றதையும் இவங்களும் நிப்பாட்டுறாங்க நடுவில். ஏன்னா இந்த கல்லு போட்டு பழுக்க வச்சதுங்கிறத மக்களால் ஏதாவது ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க முடியுமா? பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது தெரியாதனால மக்கள் அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதனால அது யாரையும் பாதிக்கல. ஆனா தர்பூசணியில இப்படி ஒரு நீங்க பரிசோதனை செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும்னு சொன்ன அந்த பரிசோதனை முறை என்பது தவறான முறை. எந்த ஒரு பழத்தை நீங்க அறுத்து தொட்டு பார்த்தாலும் அதோட வண்ணம் ஒட்டும். அதுவும் தர்பூசணியில நீங்க கெமிக்கல் கலக்காத ஒரு தூய தர்பூசணியை நீங்க உங்க லேப்லயே கூட அப்படியே விவசாயம் பண்ணி யாரும் எங்கேயுமே அண்டாம எடுத்துட்டு வந்து கூட நீங்க அதை செஞ்சு பாருங்க. இன்னொன்னு விவசாய தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊசியை நீங்க சொருகுனீங்க அப்படின்னா ஒரே நாள்ல அந்த தர்பூசணி அழுகி போயிடும், கெட்டு போயிடும். ஏன்னா ஃபாரின் பார்ட்டிகள் உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓட்ட போட்டீங்கன்னாவே அடுத்த நிமிஷம் அந்த தர்பூசணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாம் வெளியில வடிய ஆரம்பிச்சிடும். இதான் அங்க அவர் விவசாயியே சொல்றாரு, எங்க நாங்க தர்பூசணி வந்து இது பண்ணிருப்போம், மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே சேராகி அந்த சேத்துக்கு அந்த மண்ணுல இருந்து தர்பூசணி உள்ள இறங்கும். அப்படி இறங்கும் போது சில தர்பூசணியில வந்து கல்லு பதிஞ்சிரும். கல்லு லைட்டா உடச்சும் கூட இருக்காது, லைட்டா கல்லு அந்த தோல்ல பட்டு அமுங்குனாவே அடுத்த நாள் தர்பூசணி வந்து கெட்டு போயிடும். உங்களுக்கு சந்தேகமா? ஒரு தர்பூசணியை புதுசா வாங்கிட்டு வாங்க. அந்த தர்பூசணியில ஒரு நீடில நீங்களே குத்துங்க. நீங்க கெமிக்கலும் கூட கலக்க தேவையில்லை, ஒரு நீடில குத்துங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பாருங்க. எல்லார் வீட்லயும் குண்டூசி இருக்கும்ல, எல்லார் வீட்லயும் ஒரு சின்ன கத்தி இருக்கும்ல, அது ஒரு சொருகி எடுத்துருங்க, தர்பூசணியில வெளியே வச்சிருங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க, கெட்டு போயிடும். அப்ப எப்படி அது வியாபாரிகளும் பண்ண முடியாது? அந்த கலரை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி இது பண்றது, ஒவ்வொரு பழமா இன்ஜெக்ஷன் பண்ணி சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிஸ்பிளேல வைக்கிற பழங்கள் சிகப்பா இருந்தா வாங்குவாங்கிறதுக்காக டிஸ்பிளே வைப்பாங்களா கடைகள்ல, அந்த டிஸ்பிளேல வைக்கிற பழங்களை வந்து பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க. அதாவது அந்த நம்ம இந்த ஜிலேபி பவுடர்னு சொல்லுவாங்களா, அந்த பவுடர் அப்படி லைட்டா தடவி விட்டோம்னா அது வந்து ரெட் கலர்ல கொஞ்சம் டார்க்கா காட்டிடும். ஸோ அப்ப டார்க்கா இருந்தா நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சிகப்பா அதிகமா இருக்க பழம் இனிப்பாவும் இருக்குங்கிற நமக்கு ஒரு உளவியல் இருக்குல்ல, அந்த உளவியல போய் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாமே ஒரு இது வந்து அப்படி கலக்கிறது தப்பு தான். ஆனா அந்த டிஸ்பிளேல இருக்கிறத வாங்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா பாருங்க, ஒரு பழத்தை நீங்க எடுங்க, கடைக்காரங்கிட்ட ஏன் பண்றீங்க? கடைக்காரங்கிட்ட சுத்தி அந்த பழத்தை பாருங்க, முழு பழமா வாங்கி பாருங்க, சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெட்டி சாப்பிடுங்க. பிரச்சனை முடிஞ்சுதா? ஓட்ட கிட்ட இருந்தா தெரிஞ்சிரும்ல. ஒரு பழத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஓட்ட போட்டா தெரியுமா தெரியாதா?
கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியறதுக்கு வாய்ப்பு தெரியும். இருக்கு. நீங்க லைட்டா தடவி பாத்துங்க, அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டையில இருந்து அந்த நீர் கசிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க வாங்காதீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பழம் கெட்டு போயிடும். சரி, இப்ப நான் கேக்குறது மக்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்ப பழத்துல ஆர்டிபிஷியல் கலரிங்க போட்டாங்கிறனால நீங்களாம் வாங்கி சாப்பிடாம உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறீங்க. ஆர்டிபிஷியல் கலர் போட்டதுன்னு தெரிஞ்சே நிறைய நம்ம வாங்கி சாப்பிடுறோமேங்க. நீங்க இந்த கூல் ட்ரிங்க்ல இந்த ஆரஞ்சு கலர்ல குடிக்கிறீங்க, ஆடட் ஃபிளேவர்ஸ். ஆடட் ஃபிளேவர்ஸ், அவனே என்ன கெமிக்கல் கலந்துருக்கேன்னு அவனே எழுதியிருப்பான், கண்ணுக்கு முன்னாடி அவனே எழுதியிருப்பான். அதையும் வாங்கி குடிக்கிற கூட்டம் தானே நீங்களாம். அப்புறம் என்ன தர்பூசணி மேல உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? சில்லி சிக்கனு இப்படி தொட்டு இப்படி பண்ணுங்களேன். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம மக்களுக்கே வந்து ஒரு எலைட் புத்தி வந்துருச்சோன்னு தோணுது. நம்ம பெரியவங்க, நம்மளாம் பெரிய லார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எலைட் புத்தி யாருக்கா வந்துருச்சா மக்களுக்குன்னு தெரியல. அப்படி இருக்குதான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே யூடியூபர்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க எலைட் புத்தியில. மக்களுமே அப்படி. ஏன்னா இவங்களை பார்த்தானே அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆறாங்க. அவங்க பேரே இன்ஃபுளுன்சர்ஸ் தானே. அந்த இன்ஃபுளுன்சர்ஸை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆறனால என்னமோ இந்த தெருவுல வாங்கி சாப்பிடுறது, இந்த தெருவுல வைக்கிற பழங்கள் இதெல்லாத்தையும் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது அன்ஹைஜீனிக்கா. அவ்வளோ ஒன்று சில பேர் பண்ணுவாங்க, ஈ பறக்குதான். ஈ பறக்குது. பறக்காம என்னங்க படுத்து தூங்குவாசி. ஒரு இனிப்பான ஒரு பொருள் அங்க இருக்குன்னா ஈ பறக்கதான் செய்யும். ஈ பறக்கலைனாதான் அங்க பிரச்சனை. ஒரு படத்துல ஒரு இதுல செந்தில் ஒரு காமெடி, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அடிச்சு விட்டுருவான். அந்த மாதிரி இருந்தா தான் ஈ வராது. ஒரு பலாப்பழம்லாம் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க ஈ பறக்கும். ஈ பறக்குது, அதனால நான் வாங்க மாட்டேன். என்னையா பேச்சுது? எஃப்சி சிக்கன் இருக்குல்ல, ரொம்ப ஃபேமஸ். அது எடுத்து 2 நாள் வைங்களேன், எறும்பு மதிக்கவே மதிக்காது ப்ரோ. அது பாட்டு அப்படியே இருக்கும். கெமிக்கல்ஸுக்கு அதெல்லாம் உயிருக்கு இதாவது இல்லாத, அது எந்த ஒரு உயிரினமும் வராது, எறும்பும் வராது. நீங்க அப்படியே வச்சீங்கன்னா கூட எதுவும் திங்காது, இந்த மாதிரி தான் கிடக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஈ முக்கியம் தான் செய்யும். பலாப்பழம் மரம்லாம் இருந்து லைட்டா அந்த பழம் விட விட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல்லா ஈ போய் முட்டை வைக்கும், இது பண்ணும், அது திங்க பார்க்கும். கொய்யாப்பழம்லாம் நீங்க காட்டுல இல்ல, கொய்யாப்பழத்துல புழு இல்லாம எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா வீட்டுல மரத்தை நட்டு பாருங்க. கொய்யாப்பழம்லாம் உள்ள அது காயா இருக்கும் போது தான் புழு இருக்காது. நீங்க கொஞ்சம் பழுத்துருச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா புழு இருக்கும். இது ஐயோ ஐயோனா அந்த புழு இல்லாம உங்களுக்கு கொய்யாப்பழம் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அங்க என்ன பண்ணுவாங்க? அது அப்புறம் நமக்கு அப்புறம் கேன்சர் தான் உருவாக்கும். அதுக்காக கொய்யாப்பழத்தை தவிர்த்து விடும். கொய்யாப்பழத்தை நீ தவிர்க்கணும் இல்ல, அந்த மருந்து அடிக்கிற முறைகளை தவிர்க்கணும். அதே சமயத்துல புழு இருந்தா நான் திங்க மாட்டேன்னு சொல்ற பாரு, அந்த உளவியலே தப்பானது. இருக்கல டர்ட்டியான விஷயம் இதான் பாரு, தெரியும்ல. போனுங்க ஜெனரலி போன் நம்ம கையிலே வச்சிருக்கோமே, எப்ப காதுல வச்சுக்கிறோம், வாயில வச்சுக்கிறோம். அதெல்லாம் நீ மைக்ரோஸ்கோப்ல பாரு, பணம் எல்லாரும் கைப்பட்டு வரும் பாரு. நான் கேக்குறேன், நீ ஒண்ணும் இல்ல, அவ்வளவு சந்தேகம்னா உன்னுடைய வாய் உமிழ் நீரை கொஞ்ச நேரம் மைக்ரோப்ல வச்சு, மைக்ரோப்ல பாக்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு உன் வாயில சுரக்குது இல்லைங்க, அதை எடுத்து போடுங்க. அது பார்த்தா அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது பாரு. உங்க உடம்புல இருக்கிறது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நீங்க ரொம்ப அழகா நீங்க நினைக்கிறீங்க, கை கால்லாம் அழகுன்னு நினைக்கிறீங்க, அதை மைக்ரோப்ல பாருங்க. இதெல்லாம் ஓவர்ரா, உடம்புக்கு ஆகாதுடா, இப்படிலாம் அலையாதீங்கடா. இதுதான் நான் சொல்றேன், ரொம்ப தப்பான உளவியல் இதெல்லாம். இந்த நம்ம வயிற்றுக்குள்ள எவ்வளவு மைக்ரோப்ஸ் இருக்கு தெரியுமா? புரிஞ்சுக்கோங்க. நீங்க சுவாசிக்கிற காத்துல இருந்து, நீங்க திங்கக்கூடிய உணவுல இருந்து, நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல இருந்து, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மைக்ரோப்ஸ் உடம்புக்குள்ள போகும். அதை கடந்து தான் இந்த உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த மைக்ரோப்பும் வரக்கூடாதுன்னு வயித்தை கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நோய் வரும். நோய் தான் உனக்கு வரும், உன்னோட உடம்பு வீக்கா போயிடும். ஒரு குழந்தைய வயல்வெளியில சேத்துல தவளை விட்டு அவங்க தாத்தா தண்ணி அடிச்சு வளர்றாரு, கீழே ஒரே ஃபுல்லா அப்ரிசியேஷன், இம்யூன் சிஸ்டம் சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாய்களோட, பூனைகளோட, பறவைகளோட எல்லாம் அவங்க சின்ன குழந்தையில இருந்து வளரும் போது அதுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரி இதுக்கெல்லாம் அது உடம்பு பழக்கப்படுத்திக்கும், இம்யூனிட்டியை வளர்த்துக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க குழந்தைங்க. நீங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியா காய்ச்சல் வரும், தொடர்ச்சியா வயித்தால போகும். என்ன பண்ணுவீங்க? அப்ப இம்யூனிட்டியை நீங்க வளர்க்கறதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணணும். அதனால இது ரொம்ப ஓவரா ஹைஜீனிக், கெமிக்கல்ஸ் உடம்புக்கு கெடுதிதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா தப்பான இந்த மாதிரியான கைடன்ஸ்ல ஒரு வீடியோங்க, அந்த ஒரு வீடியோ வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அடிச்சிருச்சு பாருங்க. இல்ல அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஒரு வீடியோவாலதான் இந்த பாதிப்பு முழுக்க ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நம்புறீங்க? அந்த ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, பல பேர் இந்த தப்பான புரிதலை பரப்புறாங்க. ஒரு வீடியோ பாத்துறது, அது இல்லாம ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, இவங்க மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அப்ப இன்னும் அவங்க பொறுப்பா நடந்துக்கணும்ல. எங்க பிலால்னு ஒரு பிரியாணி கடைங்க, அங்க போய் சாப்பிட்டுருக்காங்கலாம், 2 நாள் வயித்தால போயிருக்கு, மேல சரியாகல. நீங்க என்னங்க இப்ப கடை பேர்லாம் சொல்றீங்க? எந்த நியூஸ்லயும் கடை பேரும் கூட சொல்லலையேங்க. நம்ம தான் ஓப்பனா சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. அந்த இதை பத்தி நியூஸ் வந்துச்சுல, எந்த இடத்துலயுமே கடையோட பேரும் கூட வரல. என்ன பாரு, பீப் பண்ணிடுவோமா இல்ல போட்டுருவோம்? நமக்கு என்ன, தப்பான விஷயம் நடக்கும்போது நம்ம தட்டிக்கிறதுக்கு தானே ஊடகம். ஆனா அதை கூட சொல்லல ஊடகங்கள். ஆனா ஆமால, நீங்க சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. பிரபல பிரியாணி கடையில் உணவு அருந்திய சில நபர்கள், என்னடா இது, இதுக்கு நீ நியூஸ் போடாம இருந்திருக்கலாமே. அதுக்கு ஒரு லோகோ வேற, இவங்க லோகோ வேற போட்டு நியூஸ் போடுறது. எதுக்கு அந்த லோகோ? பிரபல ஊடகம்னே போட்டுக்கோங்க லோகோவையும். பிரபல ஊடகத்துல ஒரு செய்தின்னு போட்டு போயேன். கரெக்ட், நீங்க சொன்னோன்னு அப்படிதான் போட்டாங்க, அப்படிதான் போட்டுட்டு இருக்கான்.
அது ஏன்னா அந்த தனியார் முதலாளிக்கு. ஆனா ஒட்டுமொத்த விவசாயமும் நாசமா போனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு தவறான கருத்து. சூப்பரா போய் மூடினார்ல சீல் வச்சு அவரு. இங்க பாருங்க, ஒரு உணவுத்துறை அதிகாரி கலப்படம் இருக்க இடத்துல போய் தடுப்பது இதெல்லாம் கரெக்ட். ஆனா அதை அவேர்னஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க பரிசோதனைக்கு சொல்லக்கூடிய முறை கரெக்டான முறையா தான் நான் கேட்கிறேன். கலக்கிறவன் இருப்பான், கலக்காதவனும் இருப்பான். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, ஒரு தர்பூசணிய வெட்டி அதுல தொட்டா நிறம் ஒட்டாம இருக்குமா? எப்படி ஒட்டாம இருக்கும்? பை லாஜிக். ஒரு சிகப்பு கலர் சாறு இருக்கக்கூடிய ஒரு பழம், அந்த சிகப்பு சாறை எப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஒட்டாம கடத்த முடியும்? அதனால அது எப்படி ஒட்டாம இருக்கும்? ரெட்டிஷா லைட்டா இருக்கும் கண்டிப்பா. இப்ப தொட்டு பாக்குறாங்க, தொட்டு பார்த்தோன்னா கலர் ஒட்ட தானே செய்யும். ஒட்டினோடனே இது எல்லாமே அடல்ட்ரேட்டட் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறதா? இந்த முடிவு வச்சுதான் நீங்க அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணீங்களா, இல்ல கெமிக்கல் ரிசல்ட்ஸ் வச்சு பண்ணுவீங்களா? ரிசர்ச், ஏன்னா அவர் அதிகாரிங்க. அதை தானே சொல்லணும். கெமிக்கல் டெஸ்ட் வச்சு தாங்க இதை கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம கெமிக்கல் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரபல கூல்ட்ரிங்க் நிறுவனங்கள் எல்லாத்துடைய கலர் என்ன கலரு? கேன்சர். அசல் மாம்பழம். மாம்பழம் அது மாம்பழமா? வியாபாரம் பண்றாங்களா பெரிய பெரிய நடிகைகள் வந்து அப்படியே வந்து காமம் சொட்டை, மாம்பழம் சொட்டை இல்ல, காமம் சொட்டை, உதட்டை காட்டுறது, இதை காட்டுறது, எல்லாத்தையும் காட்டி அசல் மாம்பழ சுவை. இது அசல் மாம்பழ சுவை. அது நம்ம ஊர்ல ஒரு மாம்பழம் இனிக்கும், ஒரு மாம்பழம் சலசலன்னு இருக்கும், ஒரு மாம்பழம் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இது எங்க அது அசல் மாம்பழம்? இது மூஞ்சில பிளாஸ்டிக், நீ குடிக்கிற அந்த ஜூஸ்ல சுத்தமா மாம்பழமே இல்ல. அதுல வந்து அசல் மாம்பழம் சொல்லி வியாபாரம் பண்றீங்க. வாயில வச்சோம்னா ஒரே டேஸ்ட். எந்த ஊர்ல மாம்பழம் ஒரே டேஸ்ட்ல இருக்கு? அந்த கம்பெனி எந்த விவசாயிகிட்ட இருந்து மாம்பழத்தை வாங்கி நீங்க பாத்திருக்கீங்க? மொத்தத்துல இவங்க நார்மல் பீப்புளும் இல்ல, அந்த ப்ராடக்ட்ல நார்மல் ப்ராடக்ட்டும் இல்ல, நார்மல் பீப்புள் இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி நார்மலா இதெல்லாம். ஆனா அதுல நார்மல், அதுல மஞ்சள் கலர் ஒட்டுமா ஒட்டாதா? அது கெமிக்கலா இல்லையா? அதே போல எத்தனை இது கலர் ஆரஞ்சு கலர்ல, அந்த கலர்ல, கத்திரிப்பு கலர்ல, ஒருத்தங்க நீல கலர்ல எல்லாம். நீல கலர்ல என்னையா அது? ஏன்னா குளிர்ச்சி கலர். அது என்னன்னு தெரியல. அது நம்ம பாக்குறோம் கடைகள், குளிர்பானம் நீல கலர்ல எல்லாம் இருக்குது. நம்ம பாக்குறோம்ல கடைகள்ல ஒட்டு வச்சிருக்காங்க. அது என்ன கம்பெனிலாம் தெரியல நமக்கு. நீல கலர்ல இருக்கு ஒவ்வொன்றும். நீங்க என்ன வண்ணத்துல இல்ல? பிங்க், ரோஸ், ரெட்டு, நீலம், எல்லா கலர்லயும் இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து முடக்கு மானஸ் தானே இருந்த அந்த ஒரு வடிவேல் ஒரு மீம்ல முடக்கு குடிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஆனா தர்பூசணி பழத்துல இருக்க சகப்பு வந்து உனக்கு கெமிக்கல். இதை நம்பி நீங்க தர்பூசணி பழங்கள் சாப்பிடாம இந்த மக்கள் வந்து தவிர்க்கிறாங்க. ஆனா கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் குறையுதா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, தயவு செஞ்சு போய் வாங்கி சாப்பிடுங்க. வெயில் அதிகமா அடிக்கும் போது நீங்க இவைகளை தான் சாப்பிடணும். உங்களுக்கு நான் ஒரு எளிய முறையில ஒரு வழிமுறை சொல்றேன். ஏன் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, ஏன் பழங்களையும் நொங்கு, இளநீ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சாப்பிடணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். குறிப்பா இந்த சம்மர்ல நல்லா டீஹைட்ரேட் ஆவீங்க. கண்டிப்பா வெயில்ல போய் விளையாண்டுட்டு வரீங்க, டீஹைட்ரேட் ஆவீங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுடைய சிறுநீர் கழிக்கும் போது அந்த உஷ்ணத்தன்மை இருக்கும். நீங்க ஞாபகம் இருக்கா? அதே போல கலரும் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர்ல தான் மாறி இருக்கும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆகும்போது அதெல்லாம் ஒன்னும் ஐயோ அப்படின்னு நான் பயந்துடுறேன். நார்மல் தான் அது. உடம்புல டீஹைட்ரேட் ஆகும்போது அந்த தன்மை வந்து நீர் சத்து குறைஞ்சு இந்த மாதிரி ஆகும் சொல்லுது. அது உடம்புல சூடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களோட உடம்பு தான் உங்களுக்கு பரிசோதனை கூடாரமே. ஒரு நாள் முழுக்க தண்ணிக்கு பதிலா இந்த மாதிரி வெயில போயிட்டு அலைஞ்சிட்டு வந்துட்டு நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் நீங்க சொன்ன அசல் மாம்பழத்தை குடிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஒவ்வொன்றும் அண்டா குண்டான்லாம் பேர் வச்சிருக்காங்களே அது, அப்புறம் வந்து ஓலான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஓலா, கப்சி, அக்காமாலா எல்லாத்தையும் குடிங்க. இந்த அக்காமாலாக்கு இப்போ எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு யூரின் வருதான்னு பாருங்க. அப்படி யூரின் வரும் பொழுது அது உங்களோட சூட்டை தணிக்குதான்னு நீங்க பாருங்க. எரிஞ்சு செத்துருவாங்க பாருங்க. நீங்க அதை குடிங்க, குடிச்சு பார்த்து பரிசோதனை பண்ணி பாரு. உடனே நீயே பரிசோதிச்சு பாரு, அப்புறம் புரிஞ்சுக்கோ. அப்படியே எப்படி உஷ்ணம் இருந்துச்சோ அந்த உஷ்ணம் மாறவே மாறாது. நீ எவ்வளவு ஜில்லா ஃப்ரிட்ஜுக்குள்ள தலையை விட்டுட்டு நீ குடிச்சினாலும் உன் உஷ்ணம் உடம்புக்குள்ள மாறாது. அதுக்கப்புறம் யூரின் போகும்போதும் அந்த நீர் நீ அவ்வளவு பாட்டிலா குடிச்சினா கூட உனக்கு யூரின் வந்து ப்ராப்பரா ஆகாது. கலரைசேஷன் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி டார்க் கலர்ல தான் வரும். அப்படின்னா என்ன பொருள் அதுக்கு? நீ எவ்வளவுதான் இதுல எல்லாம் குடிச்சாலும் நீ ப்ராப்பரா ரீஹைட்ரேட் ஆகலைன்னு பொருள். அதெல்லாம் தண்ணி இருக்குது அதுல, ஆனா அது ரீஹைட்ரேட் ப்ராசஸ் கொடுக்கல. ஏன்னா அதுல சுகரும் இருக்கிறனால, அந்த சுகரோட ப்ராசஸ் தன்மை மாறி இருக்கனால ஏதோ ஒண்ணு தாகத்தை தனிக்கல, குளிர்ச்சி ஊட்டல, உன்னை குளிர்ச்சி ஊட்டல, திரும்ப திரும்ப உனக்கு தவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் உடம்பு. சரி, இது அப்படியே விடு. ஒரு நாள் நான் சொல்றேன், நொங்கு இளநின்னு ஒரு ஜூஸ் இருக்குது. நம்ம உங்களை எல்லாம் போய் குடிக்க வைப்போம். ஒருத்தரை குடிச்சா வந்து ஜலதோஷம் பிடிச்சி படுத்துறாப்புல, எங்க வயிறே ரொம்ப இருங்க. அது அதான் நொங்கு இளநின்னு ஒரு ஜூஸ் இருக்கு. நல்ல வெயில்ல டீஹைட்ரேட் ஆயிட்டு வா, ஒரு ஜக் அடி. அது வேற ஒண்ணும் இல்ல, இளநீர்ல நொங்க எடுத்து போட்டு அடிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சு பாரு. இந்த 2 மாசத்துக்கு தேசிய பானம் இருக்கும். குடிச்சு பாரு, நீ அந்த வெயில்ல போய் குடிச்சு பாரு. அதெல்லாம் இந்த
அந்த தேவலோகத்துல இருந்து அமிர்தத்தை வாயில் கொண்டு வந்து ஊத்துற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரியில அந்த நன்னாரியை வேற போட்டு ஐயோ செம்மையா இருக்குங்க. அது நன்னாரி சர்பத்து குடிச்சு பாரு, அதுலயுமே நிறைய கலரிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இயற்கையான நன்னாரி வேறு அது பயன்படுத்தி அதை செய்யக்கூடிய சர்பத்து இருக்குது, அதை நீங்க குடிச்சு பாருங்க. அதுல வந்து இந்த பாதாம் பிசினியும் ஜப்சி இதெல்லாம் போட்டு ஒரு போட்டு பாட்டு குடிச்சு பாருங்க. எலுமிச்சம்பழத்தை லைட்டா அப்படி இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அதை குடிங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க உடம்பு சொல்றதை கேளுங்க. நொங்கல் நீ சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் உனக்கு ஜில்னஸ் எங்க தெரியுமா வரும்? உள்ள இருந்து வரும். உடம்பு ஃபுல்லா அப்படி ஜில்னஸ் வயிற்றுக்குள்ள இருந்து பரவும். அந்த குளிர்ச்சிக்கு இளநீக்கும் நொங்குக்கும் இருக்கிறதுக்கு வேற எதுக்கும் இருக்காது. அடுத்து தர்பூசணி நீ ஜூஸ் அடிச்சு குடிச்சாலும் சரி, வாங்கி சாப்பிட்டாலும் சரி, உனக்கு நேரம் அதிகமா இருக்குன்னா உட்காந்து வாங்கி சாப்பிடு. இல்லைன்னா அதே தர்பூசணி அதே கடைகள்ல ஜூஸ் போட்டு வைப்பாங்க. டக்கு டக்குன்னு இதுல போட்டு கட் பண்ணி போட்டு ஜூஸ் அடிச்சு கொடுப்பாங்க. அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஜூஸ் போடுறதுன்னு இருக்கும். நீங்க சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு வந்து சில பேர் தண்ணி போட்டு ஜூஸ் போடுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த புளிஞ்சு எடுக்கிற ஜூஸ் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, கான்சென்ட்ரேட்டட், அந்த ஆரஞ்சும் அது அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ். இதெல்லாம் நீ கடையில நீ வந்து தெருக்கடை ரோட்டு கடை மொக்கிற கடைக்கு போய் குடிச்சு பாரு. குடிச்சிட்டு உடம்பு என்ன சொல்லுதுன்னு பாரு. இப்பவே சிட்ரிக் அப்படியே வாய்க்குள்ள வந்து போகுது. அதுதான் உன்னை ரீஹைட்ரேட் பண்ணும். நீ ஒரு நாள் பரிசோதனை பண்ண, ஒரு நாளைக்கு ஃபுல்லா நீ கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நீ இதை பண்ணிப்பாரு. அடுத்த நாள் வந்து நான் சொன்ன முறைகள்ல இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டுட்டு நீ உடம்ப பாரு. உனக்கே தெரிஞ்சு போயிடும் எதை நீ அடுத்து குடிக்கணும், எதை நீ குடிக்க கூடாதுன்னு. அதெல்லாம் விட்டுரு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே விட்டுரு. நமக்கு நாளைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசாங்கம் அமையும் போது பதநீரை வந்து நீராபானம்னு சொல்லிட்டு எடப்பாடி கொண்டு வந்தாப்புல, பட் அப்படியே கிடப்புல போட்டாங்க. நீராபானம்னு சொல்லி வரும். அந்த மாதிரி இப்போ பானங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். நீராபானங்கள் எல்லா விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா ப்ரொக்யூர் பண்றது, தரம் பிரிக்கிறது, அதை ப்ராசஸ் பண்றது, அதை கொண்டு வந்து வைக்கிறது. ஒரு 2 மிஞ்சி போனா அதோடைய செல்ஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். அதுக்குள்ள நீ குடிச்சு தீர்த்துருவ. ஆனா அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். அதே போல கரும்புச்சாறு, இது எல்லாத்தையுமே விவசாயிகள்ட்ட இருந்து டைரக்டா வாங்குறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இதுல ஈட்ட முடியாத வருமானத்தை எங்க இருந்து ஈட்டிட்டு போற நீ? ஒரு நாளைக்கு இந்த கம்பெனிகளோட வருமானம் என்ன? கோடி கோடியா சம்பாதிப்பாங்க. அந்த இடத்துல நீ இதை கொண்டு வா, ஜூஸ் கடையில கொண்டு வா, கவர்மெண்டே கொண்டு வா. என்ன வேலைக்கு கூட டாஸ்மார்க்ல அடுத்தவன குடிக்க வச்சு கெடுக்கிறதுக்கு அந்த டாஸ்மார்க் கடையில மூடி குளிர்பான கடையில மாத்து. வெயில் இருக்கிற நேரத்துல எப்படி குடிக்கிறாங்கன்னு பாரு. மக்களுக்கு ஆரோக்கியமானதை கொடு. அப்படியே அந்த சைட்லயே கொஞ்சம் கம்பங்கூழ், மோர், ஆவின்ல இருந்து ஆவின்ல இருந்து மோர் வச்சு கொடு. முடிஞ்சு போச்சுங்க. பொருளாதாரத்தை நீ அழகா வந்து இது பண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் இருக்கும். உன்னை நம்பி வந்து சாப்பிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. இதை நீங்க செய்யுங்க. ஆனா அதை விட்டுப்புட்டு இன்னைக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு வலு சேர்க்கும் விதமா இந்த பழங்கள்ல வந்து அடல்ட்ரேஷன் இருக்குது, பழங்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும், பழங்களை வந்து பார்த்து சாப்பிடுங்க. அது டிஷ்யூ பேப்பர் தொட்டு பார்த்து அது டிஷ்யூ பேப்பர் தொட்டா கலர் ஒட்டாம இருந்தா பரவாயில்ல. நானும் எல்லாம் சொன்னதுல இருந்து நானும் தொட்டு பாக்குறேன், எல்லா தர்பூசணியிலும் ஒட்டுது. அப்ப என்ன பொருள் அதுக்கு? ஒரு செகண்ட் நீங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னடா இது? நான் கேக்குறேன், மூஞ்சியை தேய்ச்சி பாருங்க. ஏங்க ஏத்துங்க, மூஞ்சில ஏங்க தேய்க்க, உங்க முகத்துல நீங்க தேய்ச்சி பாருங்க, அழுக்கு வருதா இல்லையா? ஆமா, டிஷ்யூ பேப்பர்ல எதை தொட்டாலும் அழுக்கதாங்க வரும். கரெக்ட் தான். அது எது தொட்டாலும் அழுக்குதான் வரும். நீங்க வெறும் கையை எடுத்து நீங்க டிஷ்யூல தொடச்சிட்டு பாருங்க, கலர் மாறிடும். கரெக்ட் தான். அதுதான் அதோட தன்மை. அதோட ஒரு சிகப்பு கலர் பழத்துல கொண்டு போய் தொட்டு எடுத்தீங்கன்னா சிகப்பு ஒட்டக்கூடாதுன்னா எப்படி ஒட்டாம இருக்கும்? அது என்ன லாஜிக் படியே ஒட்டாம இருக்கும்? லைக்கோபின்ங்கிற அந்த ஒரு உண்மையான நிலைமை அங்க இருக்கா இல்லையா? இருக்குது இல்ல, அப்ப அது ஒட்டதானே செய்யும். இது ஒரு டெஸ்டிங்னு சொல்லிட்டு நீங்க மக்கள் எல்லாம் அதை வாங்காம நம்பி எலைட் புத்தில இருந்து கீழே இறங்கி வாங்க. நம்மளை விட்டு அப்புறம் வேற யாருங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பா? நம்ம தாங்க வாங்கி சாப்பிடணும். தர்பூசணிலாம் வந்து விவசாயம் மட்டும் சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. அது கொடி மூலியமாக தரையில இருக்கும் அந்த தர்பூசணிகள்லாம் பார்த்திருப்பீங்க. சாதாரண விஷயம் எத்தனை காட்டு பண்ணி வரும் தெரியுமா திங்கிறதுக்கு? ஆமா, காட்டு பண்ணிக்கு ஒரு அறிவு இருக்கு, நம்மளுக்கு இல்லாம போயிருச்சு. காட்டு பண்ணிக்கு தெரியுது எது நல்லா சுவையான இருக்கும், எவ்வளவு சாப்பிடணும்ட்டு. யானை காட்டு பண்ணி வந்தா பரவாயில்ல, காட்டு பண்ணி வந்தா நாயகியை விரட்டி விட்டு அவங்க இது பண்ணுவாங்க, ஆளுக போய் விரட்டுவாங்க, ஓடி போயிடும். யானை வந்து என்ன பண்ணுவீங்க? யானை வருங்க, 4 தர்பூசணி சாப்பிட்டோம் கண்டிப்பா. 4 தர்பூசணி டன் கணக்குல சாப்பிட்டு போயிருங்க, காலி பண்ணிட்டு போயிடும். ஆமாங்க, ஒரு யானை இறங்குச்சுன்னா என்ன கண்ணுல வர்ற தர்பூசணி எல்லாம் சாப்பிடாதா? அதுக்கு சாப்பிடுறது போக விளையாடும் வேற. தர்பூசணி இந்த தர்பூசணி பச்சா நசுக்குனா உடையது பத்தியா அப்படின்னு உடச்சு விளையாண்டுட்டு இருக்காது. தர்பூசணி எல்லாம் முடிச்சு விட்டு போயிடும். இந்த இன்னொன்னு, தர்பூசணி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா நேரமும் கிடைக்கிற தர்பூசணி அது ஒரு பிரீடு. இந்த சீசனுக்கு கிடைக்கிற தர்பூசணி அதான் பெருசா இருக்கும். அந்த பெரிய தர்பூசணி இந்த சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த தர்பூசணி உங்களுக்கு இது இருக்கும். பியூர் கிரீனா இருக்க தர்பூசணி கேரளால இருந்து வருது நமக்கு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல அது விவசாயம் அதிகமா பண்றதுல கேரளால தான் பண்றாங்க. இன்னும் சிவப்பா இருக்கும், அது உள்ள சிவப்பா இருக்கும், பயங்கர சிவப்பா இருக்கும். வெளியிலயும் டார்க் கிரீன்ல இருக்கும். அது கொஞ்சம் சைஸும் சின்னதா இருக்கும். அது எல்லா சீசனுக்கு கிடைக்கும்.
இது ஆக்சுவலா இந்த தர்பூசணியுமே நீங்க எல்லா சீசனுக்கும் போட்டு எடுக்கலாம். பட் ஆனா அதுல பெரிய அளவு லாபம் இருக்காதுனால விவசாயிகள் வந்து அந்த இந்த வெயில் காலத்துலதான் தர்பூசணி எல்லாம் சம்மர்ல தண்ணி பழம் சாப்பிடணும் ரொம்ப தோணுது. ஆமா, அப்ப இதெல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு கோரிக்கை சென்னை மக்களுக்கு, தர்பீஸ்ன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன் அதுங்க தர்பூசணி தாங்க. தர்பூசை கட் பண்ணி பீஸா வைக்கிறதுனால தர்பீஸ், புரியுதா? அதுதாங்க தர்பூசணி பீஸ்ன்னு சொல்ற ஒரு வார்த்தைய தர்பீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னாக்கி இப்ப தர்பீஸ்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து தர்பூசணின்ற வார்த்தையே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அது என்ன தமிழ் அப்படியா? அப்புறம் தர்பீஸுங்கிற தமிழ் மொழியில தர்பூசணி தான். பூசணிக்காய் போல இருக்கிறது, உள்ள தர்னா தண்ணீர்னு அர்த்தம். தண்ணீரோடு இருக்கக்கூடிய பூசணி, அதனால நீர் பழம்னு சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த இதை வந்து தர்பூசணி என்று சொல்வதுதான் சரியான வார்த்தை. நீங்க அந்த பூரி அப்படின்ற உருட்டு அது விஷயம் சொல்லியிருந்தீங்களே, அது சொல்றப்ப நம்ம அந்த உருட்டுறான்டா அப்படி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. அந்த ஒரு கிளிப் இருக்குல்ல, அதை எடுத்து கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால போட்டு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசங்க போய் அதை பார்த்து உடனே அதை வந்து முடிவு பண்ணாம போய் படிச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா அது ஒரு ட்ரால் போஸ்ட். படிச்சுட்டு வந்து கீழே அவங்களுக்கு வந்து பாடம் எடுத்துட்டாங்க. டேய் அவன் சொல்றது வந்து கரெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே சும்மா இந்த நேரத்துல பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. உண்மையை செப்பும் போது புரிஞ்சுக்கணும். எதுக்கு நம்ம செப்புறோம்னு சொல்லணும், அவனுக்கு புரிஞ்சிருக்கு நேரம். அவ்வளவு வன்மம் தமிழர்கள் தமிழ் மொழியை பற்றி பேசும்போது அவ்வளவு வன்மம் வந்துருது இவங்களுக்கு. சரி விடுங்க, அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை முகம் இவர்கள் யாருங்கிறது வெளியில தெரியதான் போகுது. அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இது என்னன்னா, குறைந்தபட்சம் நம்ம தர்பூசணிகளை நாம் தான் வாங்கணும். இந்த ஹைபிரிட் வகைகள் அது ஒரு வகைன்னு வைங்களேன். அதுக்கு வாங்க வேணாம்னு சொல்ல, அதுவும் ஒரு வகை. இதுதான் வந்து இந்த சீசன் கிடைக்கிற வகை. இந்த சீசன் நீங்க வாங்கலைன்னா இதை விவசாயம் பண்ண அத்தனை விவசாயிகளுமே பெரு அளவு நஷ்டத்தை சந்திப்பார்கள். ஆல்ரெடி சந்திக்கிறாங்க. 10,000 ஒரு டன் 10,000 ரூபா அப்படிங்கிறதே கம்மியான ரேட் தான். ஆனா அதையும் குறைச்சு இப்போ ஒரு டன் வெறும் 3,000 ரூபாய்க்கு தந்தாத்தா தராட்டி போ வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற லெவலுக்கு போகுது. கீழே போட்டு நாசம் பண்ணணும்னு தோணும்ல உங்களுக்கு? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. போய் நாங்க இந்த வீடியோ போடுறதே அதுக்கு தான். போய் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு பாரு, ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வர்றப்போ நான் முடிவு எடுத்திருப்பேன், இந்த வாட்டி ஒரு 4 கரும்பாவது நம்ம தனியால திங்கிறோம். ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு கையில கிடைக்கும். அந்த ஒரு சுவை வந்து ஒரு நாஸ்டாலஜி, அந்த டைம்ல அதை சாப்பிட்டுணும் சொல்லிட்டு. ஆனா யோசிச்சு பார்த்தா வந்து வழியா நம்ம நிறைய விஷயம் சீசனலா சாப்பிட்டே இருக்கோம். ஸோ இந்த லேண்ட்ல பிறந்திருக்கோம், நம்ம தாத்தன் அவங்க அப்பா எல்லாமே பிறந்திருப்பாங்க. அந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி பழம் எல்லாம் சாப்பிட்டு நம்ம டிஎன்ஏல அது பழக்கமாயிருக்கும். ஏன்னா அது இயற்கைக்கு தேவைன்றதால தான் சம்மர்ல அது கொடுக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு பெருசான நியூட்ரியன் மிஸ் பண்ற மாதிரியும் ஆயிரும். அடிப்படையில் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு தர்பூசணி வாங்குறீங்க, விலை கம்மி தான், ஒரு குடும்பமே சாப்பிடலாம். கரெக்டா? அந்த ஒரு குடும்பம் சாப்பிட்டு முடிச்சோம்னே உங்களுக்கே தெரியும் உங்க எல்லாரோட குளிர்ச்சியும் எந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சியா இருக்குங்க. தயவு செஞ்சு குடும்பத்தோடு வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க குழந்தைகளுக்கு டக்குன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாய் வச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல அது கரெக்டா தான் இருக்குன்னா அடுத்த முறை குழந்தைக்கு கொடுங்க. ஆனா இப்படி இந்த ஒரு இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கலப்படம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க நபர்கள் எத்தனை பேர் உங்க குழந்தைகளுக்கு நீங்க சாக்லேட் வாங்கி கொடுக்காம போயிட்டீங்க? எத்தனை பேர் குழந்தைகளுக்கு பேக்கெட் ஃபுட் ஐட்டம் வாங்கி கொடுக்காம போயிட்டீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி மாலை இதுக்கெல்லாம் போகும்போது அங்க விற்கக்கூடிய அந்த எண்ணெய் பொருட்களை செஞ்சு எல்லாமே நீங்க அந்த ஐஸ்கிரீம்ல இருக்கக்கூடிய கலர்லாம் என்ன கம்பெனி செய்யுது அதெல்லாம் யோசிச்சீங்களா நீங்க? அதெல்லாம் அதிகாரிகள் வந்து எதுவும் செக் பண்ற மாதிரி என்னைக்குமே நான் பார்த்ததே இல்ல. அதெல்லாம் வந்து எழுதிருக்கானே, விஷம் அப்படின்னு எழுதிருக்கானே, இன்கிரீடியன்ட்ல விஷம்னு எழுதிடுறானே அவன். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் பார்த்து தான் வாங்குறீங்க. எல்லா கம்பெனிக்காரனும் ஆர்டிபிஷியல் கலரிங் தான் போடுறான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒரு ஏழை விவசாயி வந்து அவர் எடுத்துட்டு வந்ததுல வியாபாரி ஊசியில போட்டுறாருன்னு சொல்லி கடைசியில தர்பூசணியே வாங்காம நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறீங்களே. தயவு செஞ்சு இந்த எலைட் மென்டாலில இருந்து மக்கள் வெளியில வரணும். தர்பூசணிகளை வாங்குங்கள், அவங்களோட ஏழை விவசாயிகளை வாழ வைங்க. இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, நிச்சயமா வந்து இப்ப இன்னும் சீசனுக்கு அதான் நல்லது தான் ஆரம்பிச்சிருக்கு பாரு. இன்னும் 2.5 மாசம் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து தர்பூஸ் வந்து சாப்பிட்டு நம்ம உடம்பு நம்ம வந்து கூல் பண்ணிக்கலாம். சாப்பிடுறோமா? சரி, பக்கத்துல எங்க கடை இருக்குன்னு பாருங்கப்பா. 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாங்க. இனிப்பு பலாப்பழம், சுவையான பழம். பீஸ் போடுவா, பீஸ் போட்டுருங்கண்ணா. கிலோ போட்டு போட்டா கிலோ போட்டு போடுறேன். தர்பூஸ் ஜூஸ், கிர்னிபான் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ரோஸ் மில்க் 90 ரூபாய்க்கு. சரிண்ணா. 1 கிலோ 15 ரூபாங்க. இனிப்பான தர்பூசணி பழம் கிலோ 15 ரூபாய். 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ மண்ணு உட்காதுல. இனிப்பு பலாப்பழம், டேட் பலாப்பழம் 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாய். இனிப்பான தர்பூசணி பழம் கிலோ 15 ரூபாய். 1 கிலோ தர்பூசணி பழம் 15 பலாப்பழம், சுவையான பலாப்பழங்க. தேய்ச்சி பாப்பா ப்ரோ. இது எந்த எல்லா தர்பூசணியும் கலர் வரதான் செய்யும். இது வந்து கலர் கலக்குறாங்க, அதை கலக்குறாங்கன்ட்டு பொய்யை புளிக்கிட்டு பண்ருட்டி பலாப்பழம், இனிப்பு பலாப்பழம், சுவையான பலாப்பழங்க. பலாப்பழம், பண்ருட்டி பலாப்பழம், இனிப்பான பலாப்பழம், 1/2 கிலோ 100 ரூபாய், 1/2 கிலோ 100 ரூபாய். இனிப்பு
யாராவது அந்த தர்பூசணியில் கலப்படம் இருக்காதுன்னு சொன்னா இப்படி அனுப்பி விட்டுருங்க அவங்கள. இப்படியே கிளம்பு, உனக்கு தேவையான அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கே வாழ வைப்பு ஓடு. முட்டா வந்து டேஸ்ட்டு தர்பீஸ் மாதிரியே இருக்கு. தர்பீஸ் ஃப்ளேவரில் ஏதாவது கெமிக்கல் கலந்துட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ பண்ணால் உங்கள் புண்ணியத்தில் தான் ஃபஸ்ட்டு தர்பீஸ் சாப்பிட்றேன் இந்த சீசனுக்கு.